சனி 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். இந்த 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் என்றால், ஒரு விஷயத்தை தூக்கி தலைமையில தூக்கி வச்சுக்கிறது நம்ம தான். நம்ம ஒய்ஃபோட சண்டை, நம்ம நண்பர்களோட சண்டை, நம்ம மாமனோட சண்டை, அப்பப்போ போய் சாரி சொல்லி சமாதானம் பண்ணிருங்க. உண்மையிலேயே பெரிய வியாதி எதுனா சோம்பேறி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது, அது ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. சனினா டெரரு, குருனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க. அங்கே தான் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கிறது எவ்வளோ நல்லது. என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். சனி இதுதான்டா அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்துது. எங்கே எதை பேசணும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பேசுறது, ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு திறமை. எதை பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி. ஆனால் எங்கே எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்கே எதை பேசணும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருந்தேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ உன்னுடைய தகுதி தேர்விலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற காடு யாருன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது? வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது. 29 மார்ச்சில் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எங்கே செல்லுகிறது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார். கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது இந்த சனி பயிற்சி? சனி 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். இந்த 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் என்றால், 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார். அப்பொழுது லாபங்கள் பெரிதாகிறது. லாபங்கள் பெரிய லெவலில் போகுது லாபம். ஸோ இந்த லாபங்கள் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வச்சுருக்கேன் சார், அந்த கடை நான் எதுக்கு வச்சுருக்கேன், இந்த கடை நான் சும்மா விளையாட்டு காலங்காலத்தில் போர் அடிக்கல, நான் கடையில் உட்காடுறேன், இந்த கடையில் உட்காந்தா இந்த பொருள் விற்கும், எனக்கு ஒரு ப்ராடக்ட் சேல் ஆனால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அந்த லாபம் கிடைச்சா குடும்பம் நல்லாயிருக்கும். எல்லாருடைய எண்ணமுமே அந்த லாபத்தை பெறுவது தான். அந்த லாபத்தை பெறுவதற்கான விஷயங்களை இந்த சனி பகவான் தருகிறார். 11ங்கிறது கூட்டு சம்பந்தம். அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பார்ட்னர்ஷிப் என்று சொல்வார்கள். அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அதிகமாகும். சார் நல்ல பார்ட்னர், நல்ல நண்பர். ஒரு படத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் கூட வந்தது, ரொம்ப நன்றி சார் என் நம்பிக்கையை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு இவர் சொல்லுவார், லக்கி பாஸ்கர். அதுக்கு அவர் சொல்லுவார், உங்களை நம்பி தான் பணம் போட்டோம், இருட்டில் நடக்க விட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது அத்தனை பெரிய வரம், நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. ஸோ அந்த நல்ல பார்ட்னர் என்பது உங்களுக்கு உருவாவார். இந்த 11ஆம் வீடு மாமனார் வீட்டு சண்டை. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு விஷயத்தை தூக்கி தலைமையில தூக்கி வச்சுக்கிறது நம்ம தான். நம்ம ஒய்ஃபோட சண்டை, நம்ம நண்பர்களோட சண்டை, நம்ம மாமனாரோட சண்டை, அப்பப்போ போய் சாரி சொல்லி சமாதானம் பண்ணிடுங்க. இவரை சண்டையிலே வச்சுருக்காதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனையும் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய இரிட்டேஷனும் தான். அவர் சண்டை போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு வருது. ஏன் சண்டை போடுறீங்க? சண்டை போடுறதுன்னு எடுத்துங்க. சண்டை போடுறதுங்கிற குணத்தை சரி பண்ணுவேன். சனி பகவான் 11ஆம் வீட்டில் சாரி மாப்பிள்ள, நானும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், பொண்ணு மேலே இருக்கிற அன்பில் உங்களை திட்டேன், ஏதோ ஒன்று சொல்லுவார். சரி மாமா விடுங்க, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி தானே, சரியா போய் சொல்லலாம். 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது லாபத்தை அதிகரிப்பதைப் போலவே மாமனார் வழி சொந்தங்கள், நண்பர்கள், நல்ல நண்பன் அவனை ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, சுருக்குன்னு ஆயிடுச்சு, அவங்களோட பிரிஞ்சு போயிட்டான்.
அவனை திரும்ப மீண்டும் வந்து உங்களுக்கு சேருவதற்கான அமைப்புகள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 11, 12 ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கறதுனால உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரி பண்றாரு. உடல்ல வந்து எதெல்லாம் வந்து வியாதிகளாக இருந்ததோ, ஒரு முக்கியமான உலகத்துல எந்த வியாதியும் வியாதியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எந்த வியாதியும் வியாதி கிடையாது. உண்மையிலேயே பெரிய வியாதி எதுனா சோம்பேறித்தனம். நான் ஏன் இதை பண்ணோம், நான் ஏன் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த சோம்பேறித்தனம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் உலகின் மிகப்பெரிய வியாதி. அந்த வியாதியை சரி செய்கிறார் சனி பகவான். 1ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழல் இனிது யாழ் இனிது என்பார்தம் மக்கள், மழலை சொல் கேளாதவர். குழந்தை தான் முக்கியம். குழந்தை எவ்வளோ முக்கியங்கிறது குழந்தை இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தெரியும். சில பேருக்கு கல்யாணம் பண்ணணும் உடனே குழந்தை பிறந்துடும், அவங்களுக்கு அந்த குழந்தையோட வேல்யூ தெரியாது. அதுக்காக பாடெடுத்து கஷ்டப்பட்டு ஐவிஎஃப் பண்ணி ஐயுஐ பண்ணி திருக்கோயிலெலாம் சுற்றி என்னென்னமோ பண்ணி அந்த குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கினதெல்லாம் யார் வந்தால் நடக்கும். உங்களுக்கு இந்த சனி பகவான் 5ஐ பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி ஐயுஐ மாதிரி எந்த செலவும் வைக்காமல் உங்கள் காதலுக்கு பரிசாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. அதே மாதிரி 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். 8ங்கிறது என்னென்னா அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய 8ங்கிறது மாங்கல்ய பலம். அதையும் சனி பகவான் பார்த்துடுறாரு. உங்கள் ரிஷபராசிக்கார பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் வந்து ஏதோ ஐசியூவில் இருக்கார், ஆபத்தில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார், அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணி தருவார். ஆக இத்தனை நற்பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வாரி வழங்க போகிறார். ஹாப்பியாக இருக்க போறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.